தமிழ் வாசனை நான் உங்கள் தோழி மதி. இப்போ இந்த பிறந்த பாப்பாவோட ட்ரெஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது பார்ட் 1ல் பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 2வாக இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நான் போட போகிறேன். ஏன் ஒவ்வொன்றும் பார்ட் 1 பார்ட் 2 நான் அப்படி போடுறேன், பார்ட்டாக போடுறேன் அப்படின்னா, இப்போ ஒரே வீடியோவாக ஃபுல்லாக போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த லெவலுக்கு தெளிவு கிடைக்காது. அதை நான் ஷுவராக சொல்லுவேன். அதனால பார்ட்டாக நம்ம போடும்போது ஒரு பாட்டில் என்னென்ன இருக்குது, டிப்ஸ் கொண்டு இருக்குன்னு உங்களால் நல்லா கவனிக்க முடியும். அதனால தான் நான் பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணது இப்படி இருக்குது, சரிங்களா? இதை நம்ம பிரித்தோன்னா இப்படி வரும். இதை பிரிக்கும் போது இப்படி வருதா? இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஷோல்டர் வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தால் இதை கட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. கட் பண்ணிட்டோன்னா நம்ம இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம எப்பயுமே இந்த ப்ளவுஸு சுடிதார்லாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். இப்போ இந்த ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இது நான் ஜாயின் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறேன். இல்லை ஜாயின் பண்ணால் தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கழுத்து, சரிங்களா? இப்போ கழுத்துக்கு வந்து இந்த கழுத்தும் பேக் சைட் கழுத்தும் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு. இப்போ இதை சுற்றி நம்ம வந்து ஒரு துணி வச்சு, அதாவது ஒரு கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதே கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துணி வந்து நிறையவே இருந்துச்சு. அந்த வேஸ்ட்டு கிளாத்தில் எப்பயுமே ஒரு ஸ்கேல் சைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிராஸ் பீஸு. ஏன்னா எந்த அளவுன்னு தெரியாமல் ஒவ்வொரு கிராஸ் பீஸும் வந்து ஒரு சைடு ஒரு அளவு, இன்னொரு சைடு ஒரு அளவு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பிங்லாம் அடிக்கும் போது உங்களுக்கு வந்து சரியாக வராது. அதனால் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த லெவலுக்கு வந்து அது போதுமானது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதே ஒயிட் கலர் த்ரெட் தான் போட போகிறேன். அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து நான் சொல்கிற மெத்தடும் ஸ்டிச்சிங்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸி தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வாட்டிக்கு ஒரு 2 வாட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதை எப்படி தைக்கிறோம் அப்படின்ற மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து இது பண்ணிட்டோம். இந்த கிராஸ் பீஸை வந்து சரி பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் வெட்டுவோம்ல, நான் கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்குன்னு நான் தனி வீடியோ வந்து அந்த ப்ளவுஸ்க்கு நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம்ல, பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு அதில் நான் போட்டிருப்பேன் பாருங்கள். அதே போல் டவுனில் வந்து இது நான் மடித்து வச்சதவே வந்து நான் கீழே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து உங்களுக்கு மடிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா மடிப்புக்குன்னு தனியாக விட்டு நீங்கள் வந்து இதை ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கணும், சரிங்களா? கீழே இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஃப்ரண்ட்டு. பேக் சைடு உங்களுக்கு மார்க் பண்ணி வைக்க சொன்னோன்னா கொஞ்சம் லோ நெக்காக இருக்கும். அப்புறம் வந்து சும்மா பேக் சைடுன்ட்டு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இது பேக் சைடு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி பேக் சைடு மட்டும் நமக்கு சரியான அளவில் வரா மாதிரி கட் பண்ணணும். இப்போ இது வந்து சரியாக ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த அளவு வருதா? இதை மாதிரி கீறி விட்டுக்குங்க. இந்த சென்டராக ஹூக் வச்சு தைப்போம்ல, அது மாதிரி தான். ஆனால் இதுக்கு ஹூக்லாம் வைக்கக்கூடாது. சின்ன பாப்பா ட்ரெஸ்ஸில் பிறந்த பாப்பா ட்ரெஸ்ஸுன்றதுனால நம்ம வந்து எந்த லெவலுக்கு சாஃப்டாக கொடுக்கணுமோ அந்த லெவலுக்கு சாஃப்டாக கொடுக்கணும். பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா 2 பீஸாக கட் பண்ணுற போகிறீங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்து கட் பண்ணுற போகிறீங்க. அதனால் பார்த்துக்குங்க. இப்போ இதை மாதிரி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிராஸ் பீஸ் இருக்குல்ல, கிராஸ் பீஸை இப்படி மடித்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு மடித்து தைக்கிற மாதிரி வெளிப்பக்கமாக வச்சு இதை அட்டாச் பண்ணுறீங்க, சரிங்களா? இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இந்த ஹூக் சைடு இருக்குல்ல, 2 சைடு கட் பண்ணோமா, ஒரு சைடு எடுத்து இதை மாதிரி
ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக, சரிங்களா? ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக எடுத்து அந்த பிசுறெல்லாம் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்குங்க. இது வந்து எம்ப்ராய்டிங் தெரிகிறவங்க கையிலேயே கூட தைக்கலாம், மிஷினில் தான் தைக்கணும் அப்படின்னு இல்லை. ஓகே, மடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் மிஷின் சவுண்டெல்லாம் வந்து குறைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா டெய்லரிங்கில் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த மிஷின் சவுண்டு தான். அதனால நான் அதை மியூட்லாம் பண்ண மாட்டேன். தையல் விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த சவுண்டையும் விரும்புவாங்க. இதை மாதிரி நம்ம வந்து இந்த சைடில் வந்து இதை மாதிரி மடிச்சுக்கணும், சரிங்களா? கரெக்டான இதுவை பார்த்து மடிச்சுக்கணும். அதே போல் இந்த சைடும் பேக் சைடு பார்த்து மடிச்சுக்கணும். நமக்கு எப்படி வாட்டம் வருதுன்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தைக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த பட்டு பாவாடை சட்டைக்கெல்லாம் அடிப்போம்ல, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு அடிப்போம். இதுக்கு வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்குவோம். என்ன, ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக ஃபோல்ட் பண்ணுங்க. இதோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு 4 மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த சைஸில் நம்ம வெட்டலாம் அப்படின்னு கொடுக்குறேன். அதனால அந்த அளவுகள் வந்து உங்களுக்கு போதுமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் பாப்பா பிறக்க போகுது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பாப்பா பிறக்கும் போது ஒரு நல்ல கிளாத்தை கலர் கலராக நம்ம வாங்கி, ஒயிட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டு, சரிங்களா? இப்போ 2 சைடு வந்து பண்ணியாச்சு. ஒரு 10 துணிக்கு வந்து நீங்கள் அழகாக தைச்சு அழகாக கிஃப்ட் பேக் பண்ணி கூட கொடுக்கலாம், தெரியுமா? அழகாக ஸ்டிச் பண்ணணும். அழகாக ஸ்டிச் பண்ணோன்னா இந்த துணி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பாப்பாக்கெலாம் இதுதான் பெஸ்ட்டு. இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கிறோம். 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் பீஸ் வைக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு இல்லை ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வெளியே எடுக்கிற மாதிரி பண்ணணும். அதாவது நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம வந்து கிராஸ் பீஸ் தைக்கிறோமோ சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம இதே போல் ப்ளவுஸ்க்கு பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணணும். பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன். அதே போல் கொஞ்சம் விட்டு அப்படி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நம்ம உல்டாவாக நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம்ல, தையல் இது மேலே ஒரு தையல், ஓர தையல் போட்டுக்குங்க. அதாவது அந்த மடிப்பு இதுக்கு நம்ம போடணும், சரிங்களா? ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம பைப்பிங்க்கெலாம் அடிப்போமோ அதே மாதிரி இது மேலேயே நம்ம போடணும். பாருங்க, நான் இது ஓரத்துலேயே போட்டிருக்கேன். கலர் வேறு போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் கலர் வேறு போட்டு உங்களுக்கு காட்டும் போது அந்த லெவலுக்கு நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஆனால் உங்களுக்கு தையல் புரியும், இப்படி தான் போடணும் அப்படின்னு புரியும். இதுவே உங்களுக்கு பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா தான் புரியும். ஏன்னா அந்த லெவலுக்கு இது ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ஓர தையல் எண்டு வரைக்கும் போட்டுக்குங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஓரம் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ சேம் ப்ராசஸ் தான். எம்மிங் வேண்டாம்.
நான் தான் சொன்னேன் இது ரொம்ப ஈஸி, கையில் கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதே மாதிரி மடித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எண்டுக்கு வரும்போதும் இந்த பீஸ் இருக்குல்ல, லாஸ்ட் எண்டு இருக்குல்ல, அதை அப்படி மடித்து வெளியே தெரியாத அளவுக்கு அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. பாருங்கள், இந்த சைடு ஹூக் வைக்க மாட்டோம், இதுக்கு போட்டாச்சு. நெக்கும் வந்துருச்சு, பேக் சைடும் நமக்கு வந்துருச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். இந்த சைடு ஜாயின் பண்ணுறது வந்து அப்படியே பண்ண வேண்டாம், ஏன்னா கைக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா. கைக்கு வந்து நாச் போட்டிருக்கோம்ல, நாச் போட்டது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எங்கே போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. இங்கே ஒன்று, அதே போல் அந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம், தெரியுதுங்களா. இந்த 2 சைடுமே எடுத்து இப்படி கொஞ்சம் ஒரு அதே சேம் ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளாவே இப்படி எடுத்து மடிச்சுக்கணும், சரிங்களா. அந்த இடத்துக்கு மட்டும் மடிச்சுக்குங்க. இப்படி மடிச்சுட்டு ஒரு தையல் போடுங்க. அந்த நாச் பண்ணதுலேருந்து, அதாவது எந்த இடத்துல கைக்கு நம்ம கட் பண்ணி மார்க் போட்டோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். அந்த நாச் வரைக்கும் தான், சரிங்களா. அந்த மார்க் அளவு வரைக்கும் தான் நம்ம மடிக்கணும். பார்த்தீங்களா, இதில் இருந்து இது வரைக்கும் இப்படி மடித்து தைச்சாச்சு. இதுதான் கைக்கு வரும். இதே மாதிரி அந்த சைடும் நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு நம்ம எங்கே போட்டிருக்கோம், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன், ஏன்னா ஒயிட் த்ரெட்லேயே தானே பண்ணுறேன், அதனால இப்போ உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால இப்படி பண்ணுறேன். இதே போல் இந்த சைடு கைக்கும் வந்து நம்ம மடித்து பார்த்தீங்களா, எந்த லெவலுக்கு கை வேணுமோ அந்த லெவலுக்கு மடித்து தைச்சாச்சா. இதுதான் நம்ம அளவு எந்த இடத்துல குறிச்சோமோ அதே இடத்துல மடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை, இதை வந்து ஈக்குவலாக நம்ம மடிச்சுக்கிறோம். ஷோல்டர் அளவு ஈக்குவலாக மடிச்சுக்குங்க. நீங்கள் வந்து இந்த ஷோல்டர் அளவு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஈக்குவல் வரும். இல்லாட்டி நம்ம வந்து இந்த லாஸ்ட்டுக்கு நம்ம பார்த்து சரி பண்ணி ஈக்குவலாக வச்சு பண்ணணும், சரிங்களா. தெரியுதுங்களா. ஷோல்டர் இப்படி பிடிச்சிருவோமா, இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகும். இப்போ இது கை. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கையோட அளவில் இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நாச் போட்டிருந்தோம்ல லாஸ்ட்டு கீழே, சிம்பிள் மெத்தட் பார்க்கலாம் இருங்க. நான் சுடிதார் மாதிரி அடிக்கலான்ட்டு இருந்தேன். கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, இது கீழே இருக்குல்ல, கீழே 2 இன்ச்சுக்கு விட்டு வச்சுருந்தோமா, அதே மாதிரி உல்ட்டாவா 1/4 இன்ச்சு கேப்புக்கு மடித்து சேம் 1/4 இன்ச்சு கேப்புக்கு மடிக்கிறீங்க. இப்படி மடிச்சாச்சு. எங்க அளவு போட்டு வச்சிருந்தீங்களோ அந்த அளவு வரைக்கும் இப்படி மடிச்சுக்கணும். அந்த 2 இன்ச்சு நம்ம கொடுத்துருந்தோம்ல, மார்க் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி டவுனுக்கு பண்ணிடணும். இப்போ இதே சைடு இங்கே போட்டிருக்கோமா, 2 இன்ச்சு விட்டுருக்கோமா, சேம் இதையும் நம்ம வந்து இதை மாதிரி மடித்து பண்ணணும்.
அந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ இதே போல் இந்த சைடும் நம்ம பண்ணணும். 4 பக்கமும் நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும். பேக் சைட் மடிக்கும் போது கொக்கி சைட் மடிக்காதீங்க. இந்த சைடில் மடிப்போம்ல, நம்ம இந்த பட்டுப்பாவாடை சட்டைக்கெலாம் கீழே கொஞ்சம் சைடில் நம்ம வந்து மடித்த மாதிரி தைப்போம்ல, அதே மாதிரி மடிச்சுக்குங்க. சரிங்களா? இதே மாதிரி வச்சு பேக் சைடுக்கு நம்ம 2 சைடுமே ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்தாச்சு. மடித்ததை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை ஜாயின் பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மடிப்பு மடிச்சிருக்கோம்ல 2 சைடுமே, அந்த ஈக்குவல் வரைக்கும் நம்ம வளைவு எடுக்கணுமா அது இதெல்லாம் வேண்டாம். சும்மா லைட்டாக வளைச்சி கொடுத்தீங்கன்னா போதுமானது. பார்த்தீங்களா? ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. கை ப்ளஸ் வந்து சைடு, இது வந்து பேக் சைடு ஜாயின் பண்ணியாச்சா? இதே மாதிரி 2 தையல் போட்டுக்குங்க. அதே போலவே எப்படி நான் ஃபஸ்ட்டு சைடு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனோ அதே போலவே செகண்ட் சைடும் வந்து நீங்கள் பண்ணணும். அடுத்த பக்கத்துக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணணும். கை அளவுலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை வச்சு நீங்கள் பார்த்து கூட எந்த அளவுக்குன்னு பார்த்து இது பண்ணி போட்டுக்கலாம். இது சின்ன துணின்றதுனால நம்ம மார்க் பண்ண இடமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்க, குட்டி கை ட்ரெஸ் பாருங்க பாப்பா ட்ரெஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சா? ஒரு வேஸ்ட் கிளாத்து போடாமல் நம்ம வச்சுருந்த ஒரு காட்டன், பியூர் காட்டனை அதை வந்து நம்ம அழகாக ஒரு பிறந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுவே நீங்கள் வெளியே கொடுக்குறவங்களுக்கு இதே போல் வெளியே நீங்கள் தைச்சி கொடுக்கணுன்னா ஒரு காட்டன் துணி வாங்கி ஒரு 2 மீட்டர் அப்படிலாம் வாங்கினீங்கன்னா ஒரு 10 துணிக்கு வந்து அழகாக நீங்கள் வந்து இதை மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். ஒரு பிறந்த பாப்பாவுக்கு இது பார்த்தீங்களா அளவு அழகாக வந்துருச்சா? ஒரே கிளாத்தில் கை, சைடு ஃபினிஷிங்கு, ஹூக்கு. இந்த ஹூக் வைக்கிறதுக்கு எப்படின்னா வெல்க்ரோ இருக்குல்ல, கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, டெய்லரிங் கடையில் வெல்க்ரோ அப்படின்னு கேட்டு. அப்போ வந்து அந்த வெல்க்ரோ வந்து இங்கே ஒரு 1 2 3 இடத்துல நீங்கள் வந்து தச்சு இப்படி ஒட்டிட்டிங்கன்னா வெல்க்ரோ அழகாக ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா நாடா இருக்குல்ல, நம்ம வந்து ஸ்கட்டுக்கெலாம் போட்டுட்டு 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இங்கே கொஞ்சம் ஒரு 2 மீட்டருக்கு 2 சென்டிமீட்டருக்கு வந்து எடுத்து ஒரு 3 இடத்துல நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கன்னா தைச்சிட்டிங்கன்னா அப்படி முடி போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், அழகான குட்டி பாப்பா ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் உங்களுக்கு ஒரு 4 அளவு கொடுக்குறேன். அதே மாதிரியே நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு எந்த சைஸ்க்கு நீங்கள் தைச்சி கொடுக்கணுமோ அந்த சைஸில் நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.